நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வு ஒரு நிரந்தரமானது உள்ள ஒரு வாழ்வான இல்லைங்க. அதாவது ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி தான், மேலும் கீழும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான். உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்ந்தவன் உயர்வதும் ஒரு காலகட்டத்தில் நடந்தே தீரக்கூடியது. என்னதான் தெரியும் திறமையும் அறிவும் நாம் பெற்றிருந்தாலும் கூட சில காலகட்டத்தில் நாம் கலங்கி போகின்றோம். அந்த நிலையில் பார்க்கும்பொழுது இந்த மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவன் சார்ந்த ஒரு ஜோதிடமும் நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக அமைகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் ஒவ்வொரு புரட்டாசி ஒவ்வொரு மாதமுமே நான் சோழி பிரசனத்தின் மூலமாக இறையர்களாலும் குருவர்களாலும் ஒரு நலன் பொருட்டு பேசப் போகிறேன். ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. இந்த காலத்தில் நம்முடைய நன்மையை நோக்கி சொல்வதற்கு யாருங்க இருக்காங்க? அவரவர் 1000 பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜோதிடம் மட்டும்தானே ஆறுதலை தரக்கூடியது, நம்பிக்கை தரக்கூடிய. சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் வார்த்தையான நம்பிக்கை மட்டுமல்ல, வருகின்ற காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வழிவகுத்து தருவதும் சோழி பிரசனம். அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக 4 அனுஷம் கேட்ட எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி மட்டுமே, ஒரு கிரகத்தினுடைய இருப்பை பற்றியுமே சோழி பிரசனம் சொல்லுவதில்லை. ஒரு கிரகம் கெடுபலன் தர நம்முடைய கர்மாவின் காரணமாக முயன்றாலும் கூட ஒரு நல்ல கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நற்பலனை தருவதற்கெல்லாம் தயங்குவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட ராகு பயிற்சியாகட்டும், சனி பயிற்சியாகட்டும், குரு பயிற்சியாகட்டும் நம்மை கடந்து விட்டது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய அந்த வகையில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட 4ஆம் இடம் இருந்தால் கூட சனியின் பார்வை 10ஆக இருந்தாலும் கூட அது வக்ரகதியை நோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தியும் அடைய போகின்றார். சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு, அதாவது மன ரீதியாக உடல் ரீதியாக நாம் எந்த விதத்திலும் தவறு செய்யாமல் இருந்துவிட்டாலே போதும், கர்மாவினுடைய பலன் நம்மை பாதிப்பதில்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நீதிமான் என்று தான் சொல்வேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வாழ்வை நகர்த்துகின்ற விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு காலகட்டமே நம் வாழ்வை புரட்டி போட்டு விடுகின்றது. இன்று இருப்பது நாளை மாறுமா, நாளை மாறுவது நிலையாக இருக்குமா என்று இயங்குகின்ற மனதிற்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தருமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தை பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதோடு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அருளும் முழுமையாக பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிற. எனவே பரவளவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடம் சென்று கையேந்தாத ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் இந்த காலகட்டம். அதே நேரம் பதவி உயர்வை எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டமே இந்த காலகட்டம் தான். தொழிலில் கடுமையாக போராடியவங்க வாழ்க்கையில் தொழிலில் நிம்மதியான ஒரு தருணமும் இந்த தருணம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெயர்ச்சி இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறுகின்றது. சூரியன் என்று ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சி, அடுத்ததாக கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சி, செவ்வாயும் பயிற்சியாகிவிட்டார். அந்த வகையில் பார்க்கும்போது 3 கிரகங்களின் பயிற்சி இருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்கு கவலையே பட வேண்டாம். காரணம் என்ன? சனியுடைய பாதிப்பு முழுமையாக இல்லை என்றே சொல்லுவேன். காரணம் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சூரிய பகவானுடைய முழுமையான பார்வை சனி பகவான் மீது படுவதனால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியினுடைய பாதிப்பு முழுமையாக இல்லை. ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தவர்களையெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றன. அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஓரடி மண்ணாவது சொந்தமாக வாங்குகின்ற ஒரு நிலை, வாங்கிய மனை கட்டி முடிப்பதற்கும் அதற்கேற்ற பொருளாதாரத்தையும் செவ்வாய் அமைத்து தருவார். அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு நிலையும் தருவார். குறிப்பாக சொல்ல போனால் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறையும். சம்பாதித்த பணம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த ஒரு விரைவு செலவு இதுவரை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் விரைவு செலவு சுப செலவாக மாறுகிற ஒரு மாற்றம். 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான மனிதர்களோட பழக்க வழக்கம் தான் தயவு செய்து நிறுத்திடுங்க. காரணம் என்ன? அது பின்னால் மிகப்பெரிய விளைவை பாதிப்பை தரும். உடல்நிலையில் ரொம்ப கவனமாக
பாருங்கள், சூரியனுடைய பாதிப்பு இருப்பதனால கொஞ்சம் உடலில் அதிக கவனம் செலுத்தணும். உங்கள் உடலில் மட்டுமில்லை, பிள்ளைகள் உடலில் மட்டுமல்ல, பெற்றோர் உடலிலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி எந்த காலத்திலையுமே ஒரு நன்மை தருவதாக அமையவில்லை. ஆனாலும் கூட ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். ஒரு மனிதன் அறிவு, திறமை, ஆற்றல் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றான். ஏதோ ஒரு பயம் கலந்த வாழ்வை நகர்த்துகின்றான்னா ஏதாவது ஒரு சாபம் இருக்கலாம், பாபம் இருக்கலாம். அந்த சாபத்தின் காரணமாக தடைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வரலாம். அந்த பிரச்சனையானது இல்லறத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம். கவலையே பட வேண்டாம். ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். நான் இதை பரிகாரம் என்று சொல்ல செய்து பார்க்கலாமே. மழைக்கு வருது, வெயில் அடிக்கிறதுனா ஒரு குடை வச்சுக்கிறேன், காலில் செருப்பு போட்டுக்கிற மாதிரி தான். அத்தனை நதிகளில் நீராடினாலும் எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் கூட ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஒரு காரணம் என்னென்னா, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த புரட்டாசி மாதம் 16 நாட்களுமே நாராயணன் பித்ருக்களுக்கு தன் மேனி எங்கும் நெல்லை சாத்தி காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான காலம். அந்த காலகட்டத்தில் அந்த பித்ருக்களை நோக்கி நாராயணன் சொல்வாராம், உங்களுடைய உறவு, உங்களுடைய வாழ்ந்து அந்த பூமிக்கு சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைப்பாராம். அவர் வருகின்ற அவர்களை நாம் அன்போடு வரவேற்று, நம்ம பெருசாக எதுவும் தர வேண்டாம்ங்க, எள்ளும் தண்ணியும் வைக்கலாம். எள்ளும் தண்ணியை வச்சு வழிபாடு பண்ணலாம். உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைக்கலாம். சூரிய வழிபாடு செய்யலாம். பசுவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவனம் அகத்திக்கீரை கொடுக்கலாம், வெல்லம் கலந்து நீர் தரலாம். எதுவும் முடியலனா வாசலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்படாமல் கொஞ்சம் எள்ளையும் தண்ணி வைத்து வழிபாடு செய்யலாம். போதுமே, இது ஒன்று போதுமே. அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்வீர்களால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இழப்பதற்கு எதுவுமே இல்லை. எதை இழந்தாலும் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்கு அமையும்.